ஆடிட்டிங்காக இருந்தது. நல்ல மேக்கிங்கு, நல்ல இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் ரொம்ப ஐ மீன் ஆல் லிவ்ஸ் மேட்டர்ஸ், அதுதான் கோர் கான்செப்ட்டு. நல்லா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் செம்ம ஒர்க்கு, ஆர்டிஸ்ட்டும் நல்ல ஃப்ரெஷ் ஃபேஸ் தான் லீட் பண்ணியிருந்தாரு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. மேன் வெஸ் டாக்னா மேன் கிட்டேருந்து டாகை வந்து சேவ் பண்ணுற கான்செப்ட்டு. பட் ஆல் லிவ்ஸ் மேட்டர்ஸ், அதுதான் கோர் கான்செப்ட்டு. நல்லா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. லீடோடது வந்து ஃபஸ்ட்டு டெபியூ. பட் ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேஸ்ட் அண்ட் குரூப் அதான் இன்டர்வல் பிளாக் ரொம்ப ஹையாக இருந்தது. ஒரு மாஸ் மூமெண்ட் கமர்ஷியலில் பீக்கில் எடுத்துகிட்டு போன மாதிரி நல்ல டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அது லாஜிக்கலாகவும் சரி, டெலிவரி பண்ண ஸ்க்ரீன்லேயும் சரி, ரொம்ப பார்க்க வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து டாக் லவர்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்க்குறப்ப எப்படின்னா, நாய் பிடிக்காதவங்களுக்கும் ஜென்ரல் பப்ளிக்கும் வந்து நாய் மேலே ரொம்ப ஒரு அன்பு வரும். இதுக்கப்புறம் ஒரு தெருநாய் பார்க்குறப்ப கூட உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க இந்த படம் வந்த அப்புறம். இது வந்து ஒரு மலை பிரதேசத்தில் அந்த கதைக்களத்தில் ஒரு டாக் படம்ன்றது தான் இதோட ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட்டு. நம்ம இது டாகை மட்டும் இல்லை, ஒரு இயற்கையும் நம்ம எப்படி சேர்த்து இயற்கை மனுஷன் நாய் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி படம் தான் இது. அதனால தான் ரொம்ப ஹீரோ குணாநிதி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவர் பெர்ஃபார்மன்ஸு. ஆமாம், ரொம்ப ஒரு நல்ல ட்ரெயின்டு இதுவாக தான் இருக்குது. அடுத்தடுத்த படம் எப்படி பண்ணுறாருன்றது நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது படத்தில். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் இது. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த அது சொல்லாமல் தெரியல, ஸ்பாய்லர் ஆகிடும். நாய் இவங்க கண்டுபிடிக்கிற ஸ்டார்டிங் சீன், அப்புறம் கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்குறேன். படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. நல்ல கான்செப்ட் தான். பட் நல்லா எடுத்துருக்கலாம். நிறைய மைனர் மிஸ்டேக் இருக்குது படத்தில். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கும். கான்செப்ட் வைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் தான். ஒரு ஹியூமன் வெர்சஸ் டாக் அப்படின்றத இவங்க ஒரு உண்மையிலேயே நடந்த ஒரு சில விஷயங்களை எடுத்து படமாக காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அது எதனால் அது நடக்குது அப்படின்றத வேறு ஒரு கான்செப்டில் காமிச்சிருந்தாங்க. கான்செப்ட் வைஸ் சூப்பர் தான். ஒரு சில மைனர் மிஸ்டேக் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பயங்கர ஒரு லேகாக இருந்தது. ஆமாம், எல்லாருமே ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்தோம். சூப்பராக இருந்தது படம். ஆமாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்களே ஃபஸ்ட்டு எப்படியோ நினச்சோம், ஆனால் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது படம். ஒவ்வொரு நாய் பார்த்தா பயமாக இருக்கும், ஒவ்வொரு நாய் பார்த்தா கொஞ்சம்ன்ற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எப்படா வீட்டுக்கு போவாங்க, போய் அவங்களோட சேருவாங்க அப்படின்னு. ஆமாம், இது ஏன்னா தெருநாய்னா ஒரு உயிர் தானேங்க சார். எல்லாரும் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஹீரோ வந்து எல்லாருமே பண்ணுறாரு. அவ்வளோதான். அந்த ஒரு நாயை காப்பாற்ற போய் எல்லா நாயும் காப்பாற்றிட்டார்ல, அவ்வளோதான். வேறு அதுவும் ஒரு உயிர் தானேங்க சார். ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். அதை நாயை காப்பாற்றும் போது மற்ற நாயை காப்பாற்றணும்ல. அதான் ரியல் கேரக்டரு, ஹீரோ அதானே. நாய்னா அவங்க தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க பாவம். அவங்க அம்மா ஃபைட்டு. ஆமாம், லாஸ்ட் சீன் பையனுக்காக. பையன் வந்து உயிர் தானே அவங்களுக்கு. பெற்றவங்களுக்கு வந்து துடிக்கும்ல. நான் தான் பையனை காப்பாற்றணுங்கிறதுல வந்து அவங்க வந்து ஒரு தைரியமாக அடித்தாங்க. ஆமாம், நம்மளே கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு ஒன்றுனா நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் எல்லாருமே. அப்படின்னு இல்லை, நாய்க்காண்டி போராடினாங்க. அதில் பையனை மாட்டிக்கிட்டனால பையனை காப்பாற்றுற மாதிரி அந்த சீன் கொண்டு வந்தாங்க. அது நல்லா இருந்தது. அம்மாவோட சீன் எதிர்பார்க்காம த்ரில்லிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அது நம்மளும் வளர்க்குறோம்ல, நம்ம உயிர் மாதிரி நம்ம பசங்களை வளர்க்குற மாதிரி தான் அவங்களையும் வளர்த்துட்டு வரோம். அப்படின்றப்ப அவங்களுக்கு எதுனாலுமே ஒரு கஷ்டம் வந்துடும். கொல்லணும்னு நினைக்கிறப்ப எப்படி நம்மளோட வளர்ந்தவங்களை கொல்ல முடியும்? நம்ம ஆடு மாடு வளர்க்குறதா இருந்தாலும் அதே தான். அந்த மாதிரி நினச்சி கொண்டு வந்திருக்காங்க படம். அப்படின்றதுன்னு சொல்லணும்னா நாயாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களை காப்பாற்றுறதுக்கு போராடுறது ஹீரோவோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அம்மா எல்லாருமே போராடி காப்பாற்றிட்டாங்க. நாயை காப்பாற்றியாச்சு, அவங்களும் ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கு.
இது வந்து அந்த பழைய படம் மாதிரி தான் அந்த காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் புதுசாக இருந்துச்சு கதையும் சரி நடிப்பும் சரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மா ஃபைட் பண்ணது நல்லா இருந்துச்சு. இது நல்லா அவங்க ஓனரோட கூடவே இருந்துச்சு. ஃபீல் நாயை சாவடிச்சாங்கல்ல அது கொஞ்சம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா நாய் நல்லா நடிச்சிருக்கு. நாய் ஹீரோயின் சாரி வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. இது என்னன்னா லைக் நம்ம வளர்க்குற நாயை விட ரோட் சைட் நாய் எவ்வளோ நன்றியாக இருக்குது. மலைவாழ் மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த லேடியோட லைக் அவங்க அம்மா சீன் சூப்பராக இருக்குது. அது நல்லா இருந்தது. பார்க்கலாம் நல்லா இருக்கு. நான் இல்லைண்ணா பசங்களுக்கு பேசிக்காகவே இந்த மாதிரி படம். ஆனால் இது சென்டிமெண்ட் டாக்ஸ் பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அந்த சொல்ல முடியும். வெடி போடுறாங்க பார்த்தீங்களா, வெடி போட்டு தான் எல்லாம் தெரிச்சுது கொட்டை பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. நான் மிஸ் பண்ணவே கூடாதுண்ணா. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி இருக்க சீனோ இன்டர்மிஷனுக்கு அடுத்த சீனோ எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. பார்த்துட்டு போனேன். ஆனால் அதே மாதிரி இல்லைண்ணா, இது வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். நான் தெரு டாகி வந்து யார்கிட்டயும் அவ்வளோவா பழகாதுன்னு சொல்லுவாங்கண்ணா. ஆனால் இந்த படத்தில் அந்த டாக் தானே நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரியே வந்து நல்லா